நல்ல மதிப்பெண்களை பெறலாம். ஏன்னா இது போட்டி உலகம். படித்தால் மட்டும் போதாது, நம்முடைய தனித்திறன்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பதான் இந்த போட்டி உலகத்தை நம்மளால போட்டி போட முடியும். நீ பாக்குறோம் யூடியூப்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி கேட்கிற போது பார்க்கிற போது அதிர்ச்சியா இருக்குது. ஒன்னொன்னுக்கு பார்க்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒவ்வொரு தருணத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு கல்வி அவசியம். கல்வி என்பது மிக மிக முக்கியம். அது நமக்கு மிக சிறந்த செல்வம். ஏழை மக்களுக்கு செல்வம், பணக்காரர்களுக்கு அணிகலன்கள், குடும்பத்திற்கு விளக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு உயர்வு. கல்விதான் நம்ம கூட வரும். நாம் சேர்த்திருக்கின்ற சொத்துக்கள் அழிஞ்சிரும். நாம் சம்பாதித்து வைத்திருக்கின்ற பணம் நம்ம விட்டு போயிடும். ஆனால் நாம படித்த கல்வி நம்மோடு என்றைக்கும் இருக்கும். நீ பார்க்கலாம், நீ செல்வந்தரோடு சேர்ந்தினா அந்த செல்வமோ சொத்தோ உனக்கு வரப்போறது இல்லை. ஆனா கற்றறிந்த பெருமக்களோட நீ பழகணும்னு சொன்னா அவங்க அறிந்திருக்கக்கூடிய அறிவு உனக்கு கிடைக்கும். அதனால மிக சிறந்த கல்வியில் சிறந்திருக்கக்கூடிய நண்பர்களை நீ தேர்ந்தெடுத்து அவங்களோட பழகினு சொன்னா உனக்கு நல்ல கல்வி அவருக்கு கிடைக்கும். இந்த வயசுல அறிவுரை சொன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்றது எனக்கு தெரியும். நான் அறிவுரை சொல்லல. அதாவது வாழ்க்கையில நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு ஆசையில உங்களுக்காக ஒரு சில கருத்துக்களை மட்டும்தான் சொல்றோம். நம்ம இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது நம்ம தாய். அதனால்தான் தாய் மாதா முதல்ல வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா பிதா சொல்லியிருக்கிறாங்க. மாதா பிதா குரு தெய்வம், கடைசியில தெய்வம் தான். சோ முதல்ல இந்த உலகத்தை உங்களுக்கு காட்டியவர்கள் யார் என்று சொன்னால் தாய் தான். இந்த தாய்க்கு இணையான அன்பு எதுவுமே கிடையாது. அதனால்தான் நான் சொன்னேன், தாய் ஒரு தலைமுறையை உருவாக்குகின்றார். ஒரு தலைமுறை மாற்றத்தை உருவாக்குவதற்கு அடித்தளத்தை அமைப்பது தாய் தான் அப்படின்னா கூட சொல்றாங்க. மாதா வயிறறிய ஒருவரும் வாழார் அப்படின்னு பாரதியார் சொல்றார். சாரி, வாரியார் சொல்றார். அதனால தாய் இல்லாமல் நம்ம உலகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. தாயை இழந்து விட்டால் மீண்டும் பெற முடியாது. அந்த அளவுக்கு தாய் மிக சிறந்த ஒரு அன்புக்குரியவர். தாயையும் தந்தையையும் கனம் செய்யுங்கள் என்று பைபிள் சொல்லியிருக்கிறாங்க. தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார். அதனால தாய் தான் நம்ம எல்லாமே. தாயை நம்ம வணங்கணும், தாயை நம்ம போற்ற வேண்டும். நம்ம எத்தனையோ பேர் தாயை நம்ம திட்டுறோம். இன்னைக்கு நம்ம உடம்புல ஓடுகின்ற ஒவ்வொரு ரத்தமும் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் தாய் கொடுத்த பிச்சை தான் என்பதை நாம் உணர வேண்டும். தாயின் பேர் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பாட்டுல இருக்குது. அதனால நாம் பிறந்திருக்கிற நாம எதையா சாதிக்க வேண்டும். முயற்சி தான் நமக்கு வெற்றியை தரும். முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஒரு காரியம் இருக்குது, அந்த காரியத்தை முடிக்கணும். இப்போ ஒரு எஸ்ஏ இருக்குது, பெரிய எஸ்ஏ இருக்குது, பார்த்தா பிரமிப்பா இருக்குது. அந்த எஸ்ஏ படிச்சு முடிக்கணும், முயல வேண்டும். அந்த எஸ்ஏ படிச்சு முடிக்கிற வரைக்கும் முயலணும். அதுதான் முயற்சி. நான் முடித்த வரைக்கும் படிச்சேன், அது வரல, அது முயற்சி கிடையாது. ஒரு காரியம் முடிகின்ற வரை முயல வேண்டும். அது முடிந்த வரை முயற்சி செய்வது முயற்சி கிடையாது. எனவே நீங்க எல்லோரும் என்ன ரொம்ப நேரம் நான் பேச விரும்பல, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நீங்களும் கலை நிகழ்ச்சி நடத்தணும், ஆர்வமா இருக்கிறீங்க. நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருக்கிறது மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம். அவ்வளவு ஒரு கை தட்டிக்கலாம். ரொம்ப அமைதியா இருக்கீங்க. வெரி சூப்பர். அதாவது பிறப்பு என்பது ஒரு சம்பவம். ஒரு முறை தான் நம்ம பிறக்க போறோம். பிறப்பு என்பது ஒரு சம்பவம். ஆனால் இறப்பு என்பது ஒரு சரித்திரம். ஏதாவது நம்ம செஞ்சுக்க, ஏதாவது வரலாறு படைக்க வேண்டும், சரித்திரத்தை உருவாக்கி விட்டு இறக்க வேண்டும். அது நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க வாழ்க்கையில எல்லா வளங்களும் பெற்று சிறப்பானதொரு வெற்றி வாகியை சூடி வாழ்க்கையில் விளர வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொண்டிருக்கிறேன்.